மீச இவ்வளோ நியாயம் பேசுகிற எல்லாத்துக்கும் தனி மனித ஒழுக்கத்தெல்லாம் கற்றுத்தர நீ பாட்டுக்கு வந்து சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு இருக்க. இது வந்து என்னத்துக்கு நியாயம்? எப்படி இது வந்து சாத்தியக்கூறு? ஒரு பெரிய மனுஷன் சிகரெட்டு குடிக்கலாமா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இந்த சிகரெட்டுன்னு ஒரு வரலாறே இருக்குது, இது என்ன அசால்ட்டியாக சொல்லிவிட்டீங்க? ஏன் பெருசா எப்படி குடிச்சு இப்படி கீழே விட்டா சோகமாக இருக்கிறன்னு அர்த்தம் கேட்டா? இப்படி குடிச்சு இப்படின்னா சந்தோஷமா இருக்கிறன்னு அர்த்தம் புரியுதா? இப்படியே வச்சுக்கிட்டு உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா சிந்திக்கிறேன்னு அர்த்தம். எப்படி பெருசா சிந்திக்கிறேன்னு அர்த்தம். ஆமா, இப்படி சிகரெட்டை கீழே போட்டு மெரிச்சா பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆமா, தெரியுமா? சிகரெட்ல இவ்வளவு வரலாறு இருக்கு. என்ன அப்படி அசால்ட்டியா கேட்டீங்க? இவ்வளவு பிரச்சனை இருக்குது சிகரெட் குடிக்கிறவனை கேட்டு பாருங்க. சிகரெட் குடிக்கிறது தண்ணி குடிக்கிறதெல்லாம் பழக்கம் வந்து விட முடியாது. அதனால இப்ப நாம என்ன சொன்னா இவர் பேர் பழவில்லை, நம்ம கூட வீட்டு பழவில்லை அப்படின்ற மக்களுக்கு அன்புமணி கூட சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது பொது இடத்துல குடிக்கூடாது, இளைஞர்கள்லாம் கெட்டு போறாங்க, சிகரெட்டை குடிச்சு கெட்டு போறாங்க, மது குடிச்சு கெட்டு போறாங்க, கஞ்சா குடிச்சு கெட்டு போறாங்கன்னு அவரு 10-20 வருஷமா கத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. சட்டத்தையும் போட்டாரு. அதே மாதிரி இந்த சிகரெட்ல பாருங்க, அந்த படம் போட்டு இந்த படம் இதெல்லாம் இந்த சிகரெட் குடிச்சா என்ன ஆகுன்னு இந்த படத்தை போட்டதே வந்து அன்புமணி தான். எவன் கேக்குறான் நாட்டுல? அதாவது நான் கேட்கல அப்படின்னா வருங்கால இளைஞர்கள் நல்லா இருக்கட்டுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம். நாம தான் அழிஞ்சு போயிட்டோம், நம்ம சமுதாயத்தோட விடு, வருங்கால இளைஞர்களாக நல்லா இருக்கட்டுமே. அன்புமணி தலைவர் சொல்ற மாதிரி இப்பதான் கொஞ்சம் அவர் சொல்றத விழிப்புணர்ச்சியா பசங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப காலேஜில் குடிக்கிறது, பொது இடத்துல குடிக்கிறது இதெல்லாம் நிறுத்திருக்கிறாங்க. பரவாயில்ல, அவரெல்லாம் பாராட்டணும். அது மாதிரி நிறைய தலைவர்கள் இன்னும் உருவாகணும். மொத்தத்துல சிகரெட்டே வந்து குடிக்காத இருக்கணும்னு நீங்க சொல்ற மாதிரி மக்கள் தலைவர் சொல்ற மாதிரி குடிக்க கூடாது. அது உண்மைதான். பசங்க இருக்கு, நாங்க பழக்கத்தை கைவிட முடியல. நீ கூட இப்ப பழகுறேன்னு சொன்னல, அது பழகக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். எனக்கு நம்ம அதுல சின்னதுல இருந்தே நமக்கு அதுல நாட்டம் கிடையாது. இப்ப நீ விருந்து குடிக்கிறதுல அவரும் சாப்பிடறது இல்ல. அவர் சாப்பிடறதுனாலதான் உங்களுக்கு அதனுடைய இது என்னன்னு தெரியல. ஆமா, அதுதான், வேற எல்லாம் ஒண்ணு பெருசா. இது வந்து எப்ப விட்டது தெரியுமா? எத்தனை தலைவர்களுக்கு இந்த படம் எத்தனை தலைவர்கள் அரசியல்ல வந்தாங்க போனாங்க. நம்ம பாட்டாளி மொழிச்சு அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது விட்ட படம் இது. இது எதுக்கு விட்டாருன்னா, ஒவ்வொரு தடவையும் சிகரெட் எடுத்து நம்ம வாயில வைக்கும் போது இந்த படத்தை பார்க்கணும். இது சிகரெட்டே குடிச்சுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி தான் கேன்சர் வரும். இது அன்புமணி தான் இந்த படம் போட சொன்னாரா? அன்புமணி தான் போட சொன்னார். நான் சொல்றேன், அது யார் போட சொன்னது எப்படி எனக்கு தெரியாதுங்க. சொன்னாரு பொது வெளியில சிகரெட் குடிக்க கூடாது, சரி, போதை மருந்துக்கு அடிமையாகக்கூடாது, காலேஜ்லயே போதை மருந்து இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் தலைவர் வந்து அப்பயே அவர் சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும் போதே இந்த சட்டத்தெல்லாம் போட்டாச்சு. எவன் ஃபாலோ பண்றான்? எனக்கு தமிழ்நாட்டுல இது எப்ப போட்ட? நீயே வந்து எனக்கு தெரியாது. நீயே வந்து நான் குடிக்கணும்னு சொல்லி நான் குடிக்காத போயிட்டேன்னா எனக்கு ஒரு ஃபீல் பண்றல. இந்த படத்தை பார்த்தா இனிமேல் நீ குடிப்பியா? குடிக்க மாட்டேன். இதை மட்டுமா செஞ்சாரு? அதுக்கு தான் அது வந்து 2006 இருந்து 2011 வரலாம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்ப மன்மோகன் சிங் பிரதமர், அவரு சட்டம் அவருடைய ஒப்புதலோடு இந்த சட்டம் நாடாளுமன்றத்துல சட்டம் ஏற்றாரு. சட்டம் ஏற்றி இந்த மாதிரி படம் போடணும், இது மாதிரி புற்றுநோய் வரும், அதனால மது அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்க கூடாது, பொது இடங்கள்ல புகைப்பிடிக்க கூடாது, புகைப்பிடித்தால் 100 ரூபாய் அபராதம், போலீஸ்காரங்க 100 ரூபாய் அபராதம் போடுவாங்க. ரயில் பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல மக்கள் கூடி இருக்கிற இடத்துல அலர்ஜி ஆகும்ட்டு 100 ரூபாய் அபராதம் போட்டு அந்த சட்டத்தை அதுக்கு முற்பாடு கடுமையாக்கி அதை இது பண்றாங்க. அதை பேசிக்கா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதை மட்டுமா சொன்னாரு. இது என்னன்னா சிகரெட் குடிக்கிறவங்களை விட அந்த புகையை உள்வாங்குறாங்க பாத்தீங்களா? இப்ப அவர் குடிக்கிறாரு. ஆமா, இப்ப நான் பக்கத்துல உட்காந்துருக்கோம். அது குடிக்கிறவருக்கு வர பாதிப்பை விட நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு அப்படின்னாரு. உண்மைதான். அதை மட்டுமா சொன்னாரு.
இந்த 108 கொண்டு வந்ததும் அவர் தான். அப்படியா? ஆமா. 108 கிராமங்களுக்கு போகுதோ இல்லையா, பஸ் போகுதோ இல்லையோ, 108 போகுது. 100ல போகாதீங்களா, 108 பின்னாடியே வரும்னு சொன்னா எவன் கேட்கறான்? நைட்ல தூங்கும் போதெல்லாம் அந்த ஆர்ன் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்குது. 108 அதுவும் அன்புமணி தான் கொண்டு வந்தது. பொண்டாட்டி வயிற்று வலிக்குதுன்னா ஆம்புலன்ஸ் நம்ம 108 தான் வந்து கூட்டிட்டு போகுது. விவசாயத்துல பாம்பு கடிச்சு விட்டாலோ பள்ளி கடிச்சு விட்டாலோ நைட்ல போக்குவரத்து வசதி இல்லாத இருந்தாலும் சரி, போக்குவரத்து இருந்தாலும் சரி, ஃபோன் பண்ணினா 5 நிமிஷத்துல வந்து தூக்கிட்டு போறான். நம்ம சேலம் ஜிஹெச்சுக்கு அங்கதான் அந்த மருந்தெல்லாம் இருக்குது. ஆத்தூரே போனாலும் சேலம் அனுப்பி விட்டுறாங்க. பொண்டாட்டியுமே எழுதி வச்சிருக்கிறோம் மெம்மோ, சேலம் போனேன் உடனே நம்ம ஆம்புலன்ஸ்ல தான் அங்க போகுது. ஒரு ஆம்புலன்ஸ் தனியா பேசி நீ எடுத்துட்டு போனீங்கன்னா 15,000 ரூபாய் கேட்கறான். நம்ம கூலி தொழில எல்லாம் அதை கொடுத்து போக முடியுமா? இவன் போறதுக்குள்ள செத்து போயிடும், இவன் ரேட்டை பேசி போறதுக்குள்ள. இது 5 நிமிஷத்துல கொண்டு வந்து, இது இங்க மட்டும் இல்ல தலைவர, தமிழ்நாடு பூரா, இந்தியா ஃபுல்லா கொய்யின்னு போயிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, செஞ்சு விட்டுருக்காரு. அது மட்டும் இல்ல, 108ல கூட்டிட்டு போறதுக்கு 1 ரூபாய் யாருக்கும் காசு தர வேண்டியது இல்ல. இன்னமும் இலவசம். எந்த டிரைவரும் காசு கொடுத்து கேட்டது இல்ல. அதுல ஏறி இறங்குறதுக்கு நம்ம விருப்பம். நம்ம ஜிஹெச்சுக்கு வேணாலும் போலாம், தனியார் மருத்துவமனை கொண்டு போய் இறக்கி விடுவாங்க, இறக்கி விடுவாங்க. அது நம்ம சொல்றது தான். இது வரைக்கும் 108ல எங்கேயும் லஞ்சம் வாங்கி யாரும் தகவலே வந்ததில்லை. திட்டம்னா அப்படி இருக்கணும். சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் போதே இந்த அளவுக்கு எல்லாம் செஞ்சிருக்கிறாரு இந்தியா ஃபுல்லா. முதல்வர் ஆனா எப்படி பண்ணுவாருன்னு பாரு, அருமையா இருக்குல்ல. அதை பாரு. முதல்வர் ஆனா அதான் இப்ப எங்க நம்ம மக்கள் தான் 500க்கும் 200க்கும் ஓட்டு போடுறாங்களே, எப்ப ஆவறது? எப்ப வரும்? வரணும் இல்ல. அது இப்ப இந்த தேர்தல்ல இருந்து இனிமேல் பணம் வாங்குற பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இனி வந்து எந்த ஒரு தலைவன் நல்லா இது மாதிரி செயல்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வருங்கால இளைஞர்கள் ஓட்டு போட்டு அது மாதிரி ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்தா சூப்பரா இருக்கும்.